மனிதநேய மக்கள் கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் மனிதநேய வணிகர் அணி சார்பாக ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற்றது. மனிதநேய வணிகர் சங்கம் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி மற்றும் மனிதநேய வணிகர் சங்கத்துடைய மாநில செயலாளர் சகோதரர் கவுஸ் பாஷா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் புதுமடம் ஹலீம் மற்றும் திருவொற்றியூர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சங்கர் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தினார்கள். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த பகுதியினுடைய உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த ரமலான் மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இது போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மத மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கமும் சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும் என்று இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மனிதநேய வணிகர் அணியின் சார்பாக இன்று திருவொற்றியூர் பகுதியில் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக 500 ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளோடு கூடிய நோன்பு திறக்கும் எனும் இந்த இஃப்தார் நிகழ்வு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இங்கு கலந்து கொண்டுள்ள நோன்பு திறக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மனிதநேய வணிகர் சங்கத்தின் சார்பாக இன்று நாம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாடெங்கிலும் உலகமெங்கிலும் பாமர பொதுமக்கள் போரின் மூலமாக பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாக மரணிக்கக்கூடிய ஒரு கால சூழல் இன்றைக்கு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த கொத்து கொத்தாக மரணிக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய வழிபாடுகளின் போது இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு சிறப்பான ஆட்சி மத இலக்கணத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதே போலதான் நம்முடைய கருணை உள்ளம் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்கும் உதவி செய்து இன்னைக்கு நமக்கெல்லாம் கொஞ்சி கொடுத்து இங்க மட்டும் இல்ல 2004 நம்முடைய சுனாமி வந்தது. 2004 சுனாமி வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க நாகூருக்கு போனோம். நாகூர்ல எங்க அக்கா இருக்காங்க, நாகப்பட்டினத்து அக்கரைப்பட்டினம் ஒரு கிராமம், மீனவர் கிராமம் அங்க இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து யார் வீடு இல்ல, வாசல் இல்ல, வீடு இருக்கிற இடத்துல போட் இருக்கு, போட் வீடு இல்லாம போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது போல உள்ள நேரத்துல இந்த கருணையோடு முதல் உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அத்தனையும் கொடுத்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் எப்படிங்கதான் கொண்டு வந்து முதல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுடைய உடுத்த உடை துணியை கொடுத்தாங்க, அவங்களுக்கு முன்ன இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையுமே மளிகை சாமான்ல இருந்து பணத்திலிருந்து அத்தனையும் கொடுத்த இந்த கருணை உள்ள கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் மென்மேலும் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.